உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த சேனல் வாயிலாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில சுக்கிரனாக இருக்கக்கூடிய அந்த கிரகம் இந்த ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வருகின்ற 20ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அந்த சுக்கிரன் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில குரு பகவான் ஆஸ் யூசுவல் அந்த இயல்பு தன்மையில இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய், புதன், ராகு இந்த 3 கிரகங்கள்ல 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 11ஆம் தேதி அந்த புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகி மறுபடியும் மீன ராசியிலிருந்து அந்த மேஷ ராசிக்கு 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிறார். அடுத்து அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அந்த மீன ராசியில இருக்கிறார். சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதத்துல சூரியன் தன்னுடைய மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்துல இருக்கு. இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இந்த தினத்துலதான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய ஒரு வளங்களையும் நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் பெற்று இருக்க நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த பலன்களை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 7.5 சனியினுடைய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு ஆபத்துகளும் வராம பெரிய அளவுக்கு கெடுதல் நன்மைகளும் நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துட்டு இருக்குது. இதுல உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்க போறார். இதனால நிறைய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் செவ்வாய் சனி, செவ்வாய் சந்திரன் சேர்க்கை அப்படின்ற மாதிரியான கிரகங்களினுடைய சேர்க்கையினால ஒரு உடல் ரீதியான சில அலுப்புகள் அப்படின்ற மாதிரி ரொம்ப டயர்டா ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைம், தேவையான அளவுக்கு தேவையான வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம், எப்போதுமே ஒரு உடல் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். அதற்குண்டான சில தேவையான உடற்பயிற்சிகளை இந்த மீனராசி என்பர்கள் செய்யும் போது அதுல நிறைய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கறதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை ரீதியான அதிகப்படியான மன உளைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய வேலை பாக்குறீங்க, ஒரு 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 16 ஹவர்ஸ், ஒரு 16 மணி நேரம் உங்களுடைய வேலைக்காக நீங்க டயத்தை ஒதுக்குனாலும் கூட அந்த வேலையில ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடையாது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளை பிரிந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஒரு குடும்பத்துக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான மன நெருக்கடிகள் அப்படின்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். என்னடா இது, நம்ம எவ்வளவு வேலை செஞ்சும் நமக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கு உண்டான ஒரு பதவி உயர்வு கிடைக்கல. உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அதற்குண்டான ஒரு அங்கீகாரம், பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனா உங்களுக்கு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து ஒரு மன வெறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால நிறைய மீனராசி என்பர்கள் வேலையை இழக்கக்கூடிய ஒரு அபாயங்களும் இருக்கு. இந்த வேலை இழப்புகள்னால அந்த 7.5 சனி அப்படின்றது முழுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப வேலையை இழந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாசத்து வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கே ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையை இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துலயே நீங்க ஒரு சூழ்நிலையை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வேலை செய்யும் போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தா கூட வேலையில பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. அதனால
வேலையை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய அளவுக்கு அதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு தானாகவே கிடைக்குது, நீங்க எப்போ அப்ளை பண்ண வேலை இப்போ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக அதற்கு நீங்க ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுத்து நீங்க இடமாற்றம் செய்துக்கிறது நல்லது. இந்த மீனராசி என்பவர்கள் அதிகப்படியான பேர் பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டுக்கு உண்டான சில முயற்சிகளை பண்ணுங்க. உங்களுடைய இடத்துல இருந்து ஒரு வேற இடமாற்றம் பண்ணும் போது அந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் குறைவாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதனால நீங்க ஒரு 10 வருஷமா நான் வேலை செய்யறேன், எனக்கு இப்போ வேலையை விடாம நான் இதுலயே வேலை செஞ்சுட்டேன்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இத்தனை வருடங்களாக வேலை செய்ததுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு அங்க வீணாக போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் தான் இருக்கு. அதனால உங்களுடைய பெட்டர் டெவலப்மெண்ட்டுக்காக உங்களுக்கு நீங்க வேலை இடமாற்றம் செய்யும் போது அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழரை சனியினுடைய தாக்கம் குறைவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப உறவுகள்னால நிறைய ஏமாற்றத்தை சந்தித்த இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல அதற்குண்டான சில நிவர்த்திகளும் குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நிதி ஆதாரங்களோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணங்களோ அந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய களத்திராதிபதி உங்களுடைய ராசியில நீச்சம் பெற்று இருக்கிறாரு. இந்த மீன ராசியில களத்திராதிபதி நீச்சம் அடையறதுனால அந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கும் இந்த இடத்துல அந்த திருமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்காது. அதனால நம்மளுக்கு கிடைத்த வாழ்க்கை மிகவும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கு அப்படின்றது நினைக்காமல் கொஞ்சம் அதை நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னா இது தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலவரங்கள் தான். இது போக போக சரியாகக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வருமான பாதிப்புகள் அப்படின்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அங்க இருக்கக்கூடிய நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பதவி உயர்வுகள் அடுத்து பாத்தீங்கன்னா வருமான உயர்வுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நேரம். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவுக்கு உங்களுடைய வேலையில எதிர்பார்ப்புகள் இல்லாமல் உங்களுடைய பதவிகள்ல எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் அதற்குண்டான சில நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.